எவ்ரிவன், வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயே நல்ல க்ரீமி அண்ட் டேஸ்டியான மெக்ரோனி என்னோட ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த வித ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து கடையில் வாங்கி ஆட் பண்ண போகிறது, ஈவன் அந்த ஃப்ரெஷ் க்ரீமுமே நம்மளே எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம வந்து அந்த மெக்ரோனியை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூடவே வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ வந்து அது ஸ்டிக் ஆகாமல் வரட்டும்னுட்டு அது நல்லா பாயில் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெக்ரோனி வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. பட் ஆனால் ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ஒரு செமி குக்டாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி இப்போ இவனை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். மேக் பண்ணுறேன் லைக் மெக்ரோனி மேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு நல்ல அகலமான இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு லைக் ஒரு ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கிறேன். நான் லைக் ஒரு ரிச் டேஸ்ட்னஸ்க்காக வந்து நான் கீ விட்டுருக்கேன். ஸோ கீ வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். கீயோடவே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். வச்சுருக்க ஆனியன் போடுறேன். இந்த ஆனியன் வதங்கும் போதே நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுறேன். ஆனியன் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் டொமேட்டோ பியூரி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருமிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் லைக் இது வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்பைசியான ஃப்ளேவருக்காக. ஸோ இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா ஸ்மெல்லாம் வந்து நல்லா போகட்டும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மசாலாஸ் வந்து அதில் குக் ஆகட்டும். நல்லா இது வந்து குடிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 எக்கை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் 2 எக்கு உடச்சி ஊற்றிருக்கோம். இதை நல்லா வந்து அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கையாலேயே வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதில். ஸோ வந்து இப்போ அவனை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை வந்து அப்படியே விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு பேன் எடுத்து அதில் வந்து நம்ம ட்ரை சில்லிஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இவனை வந்து ஆல்ரெடி நம்ம பெப்பர் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதனால இது சில் ஆகட்டும். சில் ஆனதுக்கப்புறம் இதை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதே ஹீட்டான பேனில் நான் கொஞ்சமாக கீ எடுத்திருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். மோஸ்ட்லி நான் வந்து கீ தான் யூஸ் பண்ணுவேன், ஈவன் பட்டர் விட. கொஞ்சமாக வீட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட் பவுடர் ஆட் பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் வீட் பவுடரே ஆட் பண்ணிவிட்டு இந்த கீயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ லம்ஸ் இல்லாமல் இருக்க நான் வந்து 1 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் வந்து நல்ல ஒரு கண்டென்ஸ்டு மில்க், கோர்ஸ் லைக் நேச்சுரலாகவே நம்ம பண்ணி பார்க்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அகெயின் வந்து இந்த ஃபுல் கிளாஸ் மில்க் வந்து இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோம்மேட் பாஸ்தா ஒயிட் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சால்ட்டு, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மெக்ரோனியில் வந்து சால்ட் ஆட் பண்ணி தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாஸ்தாக்கான சால்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்களா, அந்த லம் ஃப்ரீ, எந்த லம்ஸும் வந்து உங்களுக்கு கிடையாது. நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஆல்ரெடி ப்ரீ குக்டு லைக் வித் ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணியிருக்க மெக்ரோனி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரீ குக்டாக இல்லாமலும் ஆட் பண்ணிக்கலாம்.
ப்ளெயினாகவே நீங்கள் நார்மல் மெக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு சில ஃப்ளேவர்ஸ்க்காக வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அகெயின் வந்து லைக் ஒரு ½ கிளாஸ் மில்க், திக் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த பாயில் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இட்ஸ் ரெடி டு சர்வ். அவ்வளோதான், சூப்பர்பான எம்மி டேஸ்டி பாஸ்தா இஸ் ரெடி. இட் இஸ் ரெடி டு சர்வ். நல்லா பாருங்கள், அந்த லைக் க்ரீம் ஃப்ரெஷ்ஷியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் லைக் க்ரீமி பாஸ்தா. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் நான் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், நம்ம வீட்லேயே மேக் பண்ண அந்த க்ரீம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பாய். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.